ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு பிக்கிள் பண்ணலாம். காய்கறி ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி, கேரட் இது 2 தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இது கூட பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 10-12 பச்சை மிளகா. இதை ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சிடலாம், நடுவில் கீரினா மாதிரி. சரியா? இது கூட 2 எலுமிச்சம்பழம். இதை நறுக்கிட்டு ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க ஜூஸை. ஸோ ஊறுகாய்க்கு வேணுங்கிறதெல்லாம் இப்போ இருக்குது. இப்போது மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு. இதை லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மசாலா அந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அருமையாக இருக்கும், நல்ல வாசனையாக டேஸ்டியாக. ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம ஊறுகாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். இதை கடைசியில் பொடிச்சு போட்டுடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். இதில் இந்த நறுக்கின காய்கறி, இது கூட நம்ம கேப்சிகம் சேர்க்கலாம், பீட்ரூட் சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி, அதாவது நம்ம இந்த மாதிரி ராவாக என்ன சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது கூட இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இது கூட சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த காரம்லாம் அவங்கவுங்க விருப்பம் போல். இதுக்கு 2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வறுத்த சாமானை எடுத்து இதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இதையும் ஃபுல்லாக சேர்த்துடுங்க. கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வடக்கு பக்கமெல்லாம் இந்த ஊறுகாலாம் ரொம்ப சாதாரண வெஜிடபிள்ஸ் பிக்கிள் தான் எப்போதும் அங்கே இருக்கும். இது நல்லா டாஸ் பண்ணினாலே போகிறோம். நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸை கலந்துடலாம். இன்னொரு வாட்டி குலுக்கி விட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெயை கொஞ்சம் காய்ச்சி விட்டுடுவோம். நான் நல்லெண்ணெய் விடுறேன். யூஸ்வலாக இதுக்கு கடுகு எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. ஸோ கடுகெண்ணெய் இருக்கிறவா விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதையும் நல்லா பொரித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா அதெல்லாம் ஊறி கொஞ்சம் நல்லா கம்பைன் ஆகட்டும். நான் மத்தியானமாக போட்டுட்டேன், நைட்டு பராத்தாக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது 1 வீக் கூட இருக்காது. நம்ம வெளியிலே வைக்கிறதுனா கூட ஒரு 4-5 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா அது பாட்டு காலியாகிற வரைக்கும் இருக்கும். பெரிய ஃபேமிலினால் நம்மளுக்கு ஒரே நாளில் காலியாகிடும். இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு கிண்ணம் இருக்குது, அதில் பவுல் இருக்குது, அதில் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த பவுலுக்கு சரியாக இருக்கும்னு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான்லாம் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுண்டு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி பராத்தா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பராத்தாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது காய்கறி போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிட்டு அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் இதை செஞ்சு பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.